ஹாய் எவ்ரிவான். இந்த பெரிய பெரிய ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ் மாதிரி இருக்கிற பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிளாஸை வச்சு கட்டியிருப்பாங்க. அதுக்கு 2 ரீசன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரீசன், கிளாஸ் ஈஸி டு இன்ஸ்டால் அப்படின்றதுனால அவங்களுடைய பில்டிங் டைம் குறையுது. செகண்ட் ரீசன், அந்த கிளாஸ் உள்ளே இருக்கிற டெம்பரேச்சர் நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக உதவுது. ஆனால் இந்த கிளாஸ் நமக்கு மட்டும்தான் நல்லது பண்ணுது. பறவைங்களுக்கு இந்த கிளாஸால் மிகப்பெரிய ஆபத்து இருக்குது. சயின்ஸ் தெரிஞ்சுக்க சயின்ஸ் வித் சல்மானை பார்த்து புரிஞ்சுக்க. இந்த பில்டிங்குடைய அவுட்ரு போர்ஷன் எல்லாமே கண்ணாடியாக இருக்கிறதுனால அந்த கண்ணாடியில் இந்த ஸ்கை அண்ட் ட்ரீஸோட ரெஃப்ளெக்ஷன் விழுது. ஸோ இதை பார்த்த பறவைகள் என்ன பண்ணுது, இங்கே வழி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடியில் போயிட்டு மோதுது. இப்போது ரிசர்ச் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அமெரிக்காவில் மட்டும் ஒரு வருஷத்துக்கு 1 பில்லியன் பறவைங்க இது மாதிரி கண்ணாடியில் மோதி இறக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் மனிதனுடைய கண்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த கண்களால் லைட் ஸ்பெக்ட்ரமில் இருக்கக்கூடிய விசிபிள் லைட்டை மட்டும்தான் பார்க்க முடியும். அதாவது 300 நானோமீட்டர்ஸ்லேருந்து 700 நானோமீட்டர்ஸ் வரைக்கும். இப்போ இதுவே வேவ் லென்த் அதிகமாக இருக்கக்கூடிய இன்ஃப்ராரெட் லைட் அண்ட் வேவ் லென்த் கம்மியாக இருக்கக்கூடிய யூவி லைட், இது ரெண்டுத்தையும் கண்களால் பார்க்க முடியாது. இப்போ இந்த விசிபிள் லைட்டை பார்க்கறதுக்காக நம்ம கண்களுக்குள்ள 2 விதமான செல்ஸ் இருக்குது. ஒன்று ராட் செல், இன்னொன்று கோன் செல். இந்த கோன் செல்லில் பார்த்தோம் அப்படின்னா அதில் ரெட், ப்ளூ, க்ரீன்ட்டு 3 வெரைட்டிஸ் இருக்குது. இதனால தான் நமக்கு வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் தெரியுது. இதுவே நீங்கள் பறவை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பறவையுடைய கண்களில் ரெட், ப்ளூ அண்ட் க்ரீன் மட்டும் இல்லாமல் யூவி லைட்டை சென்ஸ் பண்ணுறதுக்காக யூவி செல்ஸ் கூட இருக்குது. ஸோ இதனால தான் அந்த பறவையால் இந்த இலை மறைவில் கிளைக்கு இடுக்கில் இருக்கிற சின்ன சின்ன வண்டுகள், பூச்சிகள் எல்லாத்தையும் துல்லியமாக போயிட்டு வேட்டையாட முடியுது. எல்லாருமே வீடுகளில் சிலந்தி வளர்ப்புன்றதை பார்த்துருப்போம். இதில் ORB வீவர் ஸ்பைடர் சொல்லிட்டு ஒரு வெரைட்டி இருக்குது. இந்த ஸ்பைடர் என்ன பண்ணும் அப்படின்னா ஓப்பன் ஸ்பேஸில் தான் வலையை பின்னும். இப்போ இதனுடைய வலையை பறவைகள்கிட்டேருந்து காப்பாற்றுறதுக்காக என்ன பண்ணும் அப்படின்னா அதுக்கு இயற்கையாகவே ஒரு விதமான ரசாயனத்தை அதோட உமிழ்நீரில் உமிஞ்சு தான் அது அந்த வெப்பை பின்னும். ஸோ இதனால் அந்த வெப் யூவி லைட்டை ரெஃப்ளெக்ட் பண்ணும். பேர்டுடைய கண்ணில் யூவி செல்ஸ் இருக்குது. ஸோ அது இந்த இடத்துல வெப் இருக்குதுன்னு சொல்லிட்டு அது டைவர்ட் ஆகிட்டு போயிடும். இதை பயோமிமிக் பண்ண நினச்ச ஒரு கம்பெனி என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த ஸ்பைடருடைய வெப் பேட்டர்னை யூவி மார்க்கர்ஸ் யூஸ் பண்ணி கிளாஸில் ட்ரா பண்ணி டெஸ்ட் பண்ணாங்க. அப்படி டெஸ்ட் பண்ணுறப்ப அவங்களுக்கு 76% ஆஃப் த பேர்ட்ஸ் இந்த கிளாஸஸில் மோதாமல் போயிடுச்சுன்றதை கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறமா அந்த கிளாஸுக்கு ஆர்னிஃப்ளெக்ஸ் பேர்ட் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு ஒரு பிராண்ட் நேமை கொடுத்து எல்லா ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ்லையும் இன்ஸ்டால் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த ஸ்பைடர் வெப்பை பயோமிமிக் பண்ண கம்பெனி தான் அர்னால்டு கிளாஸ் கம்பெனி. இந்த ஆர்னிஃப்ளெக்ஸ் கிளாஸ் ப்ரொடெக்ஷனுடைய இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோன்னா அந்த கிளாஸ் பார்க்கறதுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்கும். நம்ம கண்ணுக்கு வெறும் கிளாஸாக தான் தெரியும். ஆனால் பறவையோட கண்ணுக்கு தான் அதில் அந்த சின்ன சின்ன பேட்டர்ன்ஸ்லாம் தெரியும். இப்படி தான் ஒரு 8 கால் பூச்சியுடைய வலை பறவையோட உயிரை காப்பாற்றுச்சு.